தயவு செஞ்சு காய் சொல்கிறேன், நித்தண்டோ சுவிட்ச் 2 வந்து வாங்காதீங்க. இந்த வருஷம் வெளியாக போகிற ஒன் ஆஃப் த ஸ்கேம் கொன்சோல்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த ஈவெண்ட்டை ஒரு ஹவர் ஃபுல்லாக நான் பார்த்தேன். ஓகே, இந்த ஈவெண்ட்டை ஒரு ஹவர் ஃபுல்லாக நான் பார்த்தேன். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து பார்த்தேன். பட் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் இது வாங்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நிறையா பேர் களி ஊற்றிட்டு இருக்கானுங்க எக்ஸ் சைட்டில் நான் பார்த்தேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கேம் இந்த வாட்டி வந்து இந்த கேம் விலை கூட இவங்க இப்போ இந்த நித்தண்டோ சுவிட்ச் 2ல் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வாங்க போகிற கேம் எல்லாம் வந்துட்டு இந்த விலைக்குறையான கேம்லாம் வந்துட்டு எல்லாமே பாலிஷ் பண்ண கேமு. அதே கேம் தான் பாலிஷ் பண்ணி அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த கொன்சோலை காசு கொடுத்து வாங்குறீங்க. அந்த ஹோல் கொன்சோல் காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. அந்த சி பட்டனை சேர்த்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அந்த சி பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். சரிங்களா? சி பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கொடுத்தாகணும். அந்த மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு ஃபேன் பேஸை யூஸ் பண்ணி காசை வந்து பிடுங்கிறது மாதிரி ஒரு டெக்டிக் மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் எஸ்டி கார்டு போட்டால் தான் அவர் வந்து வேலை செய்வார், இல்லைன்னா வேலை செய்யுது. ஸோ நித்தண்டோ சுவிட்ச் 2ல் வந்து எக்ஸ்பிரஸ் எஸ்டி கார்டு போடணும், அப்போ தான் அது வந்து வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே கைஸ், இது வந்துட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா காசு கொடுக்கணும். இப்போ சுவிட்சில் இருக்கிற கேம்ஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா, சுவிட்ச் 2ல் விளாட போகிறீங்கன்னா காசு கொடுக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நிறைய புது கேம்ஸ்லாம் வர கிடையாது. சரிங்களா? புது கேம்ஸ் வந்து நித்தண்டோ சுவிட்ச் 2க்கு வர்றது குறவு. இப்போ இந்த லான்ச் டைமில் வெறும் இந்த மரியோ கார்ட் மட்டும்தான் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதுக்கப்புறம் டொங்கி காங், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது மட்டும்தான். அதுக்கப்புறம் இன்னொன்று தான் எனக்கு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. எனக்கு என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கடைசியாக நீ என்ன விளையாடுன? இது தான் இருக்கு என்னோட. ஓகே, கடைசியாக நீ வந்து என்ன விளையாடுன? ஓலட். ஓகே, நித்தண்டோ சுவிட்ச் ஓலட் விளையாடுங்க. ஸோ உண்மையான ஒரு அப்கிரேடு, ஒரு நெக்ஸ்ட் ஜென்னா அடுத்த வாரம் கொன்சோல்லையே அந்த ஓலட் இருக்கணும், டிஸ்பிளே இருக்கணும். ஓலட் இல்லை, அதுதான் எனக்கு அப்படியே புரியல. என்ன அது ஓலட் இல்லை? அப்போ என்ன இது? வாட் இஸ் திஸ் நித்தண்டோ சுவிட்ச் 2? என்ன அது? அப்படி என்ன அதை புதுசாக இருக்குது அதில்? நான் கேட்குறேன். ஒரு கேமரா வேறு, கேமரா அப்புறம் வரேன். ஸோ ஓலட் கொண்டு வந்தால் ஓலட் அடுத்த ஓலட் வரணும். அப்போ தான் அந்த ஒரு அப்கிரேட் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜென் அப்கிரேட் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஓலட் இல்லை, எல்சிடின்னு எனக்கு அப்படியே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ HDRலாம் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. எல்சிடியில் HDR ஆட் பண்ணி என்ன இருக்கு நான் கேட்குறேன். ஓலட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், விளாடுறவங்களுக்கும் பார்க்கறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் அந்த கேமரா வேறு, அந்த கேமரா நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மாதிரி ப்ளரியாக இருக்குது, அப்படியே லேக்கியாக இருக்கும். கன்ஃபார்மாக வரும், அது கன்ஃபார்மாக இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த கேமராவுக்கு $60 நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்து ஒர்த்துலன்னு தோணுது. என்ன கேட்டிங்கன்னா, ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்களா, அரை காசுக்கு ஒர்த்தே இல்லை இது. சரிங்களா? ஒர்த்தே இல்லை, தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஓகே, ஸோ அந்த கேமரா லேகி, கன்ஃபார்ம் லேகி ஆகும். அந்த கேமரா வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் பெருசாலாம் வேலை செய்யாது. ஓகே, அதில் இருக்கிற பாதி ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி மற்ற கொன்சோலில் வருஷ கணக்கில் இருக்குது. ஸோ இவனுக்கு இதை இப்போ தான் கொண்டு வந்துட்டு இவ்வளோ விலை கூட போட்டு விற்கிறானுங்க. அதை நான் பார்த்தோன்னே ஒரு ஹவர் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு தேவையே இல்லை, எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. வேணாம், தேவையில்லை. அந்த காசுக்கு பதிலாக நீங்கள் ஒரு PS5 வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்ல கேம்ஸ் விளாண்டு போகலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். சரிங்களா? ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அதுதான் நம்ம கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும் உண்மையிலே. அதனால் PS5 பாருங்க, அது மட்டும் தனியாக தெரியும். அந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேம்ஸ், அதில் வெளியாகிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே தனியாக. எக்ஸ்பாக்ஸு தெரியல என்ன ஆச்சுன்னு. ஸோ இந்த நித்தண்டோ வந்துட்டு வெளியாகிறாங்க, பட் அந்த காலங்காலமாக வருஷக்கணக்கமாக உள்ள அப்டேட் ஆகாத ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இவ்வளோ வேலை போட்டு வைக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எவ்வளோ பெட்ரு. எனக்கு என்னமோ இது நீங்கள் வாங்கினா இது வாங்கிடலாங்க, இது இன்னும் எவ்வளோ பெட்ரு அதை விட. சரிங்களா? இன்னொன்று, கண்டிப்பாக ஓலட் வரும். இவ்வளோலாம் யோசிச்சவனுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஓலட் கொண்டு வருவானுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ காட்டுறானுங்க இந்த கேம் இப்படி ஓடும், இந்த கேம் அப்படி ஓடுன்னு. டெமோலலாம் நல்லா தான் இருக்கும். யூசர் கைக்கு போன பிறகு தான் அது எப்படி வேலை செய்யுது, என்ன சேட்டை பண்ணுறது எல்லாமே தெரியும். சரிங்களா? ஸோ ஒருத்தாலேன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தே இல்லை. தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் guys. See you guys in the next video.
பாய்.